பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, ஓங்கி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு அன்னைக்கு பாரதியார் மாதிரி பெரியவங்க பாடுனாங்க. ஆனா இன்னைக்கு 4 பேர் அப்படி சொல்லிடுவான், 4 பேர் இப்படி பேசிடுவான்னு பெரியவங்க பயந்து பயந்து பிள்ளைகளை இன்னும் இன்னும் மீண்டும் வீட்டில் பூட்டி வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். பூட்டி வைக்கக்கூடிய நீங்க குழந்தைங்க கையில செல்போனை கொடுப்பீங்க. இன்னைக்கு உங்க குழந்தைக்கு எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆன்லைன்ல என் குழந்தை அதை படிக்கிறான், என் குழந்தை இதை படிக்கிறான். இன்னைக்கு எங்க அக்கா வந்து என்கிட்ட சொல்றாங்க, என் குழந்தை யூடியூப்ல தானா ரைம்ஸ் தேடிக்கிறான், தானா பாஸ் பண்ணிக்கிறான், தானா பிளே பண்ணிக்கிறான், தானா எல்லாமே பண்ணிக்கிறான். அன்னைக்கெல்லாம் நாங்க ஒரு பேப்பர் எடுத்து 4 கோடு போட்டு ஒரு கலர் கிரையான்ஸ்ல வச்சு வரைஞ்சிட்டு அதை வீடுன்னு சொல்லி அழகு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கோடிங் கிளாஸ் போகுது. எனக்கெல்லாம் கோடிங்னா என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. என் குழந்தைக்கு எல்லா டெக்னாலஜியும் தெரியணும். இன்னொன்னு, நான் அமைதியா இருக்கணும், இந்த வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கணும், கையில செல்போனை கொடுத்துட்டு பின்பு அதுவே உங்களுடைய அமைதியை குலைக்கிறது என்று பேசுவது எந்த விதத்தில் நியாயமாகும்? இன்னைக்கு சொல்றோமே, இந்த பிள்ளைகள் கையில் தான் நாளைய சமுதாயம் இருக்கிறது என்று சொல்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த பிள்ளைகள் யாருமே உண்மையாக பெரியோர்கள் கையில் தானே இருக்கிறார்கள். பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு எங்களை நல்வழி மட்டுமே படுத்துங்கள். தயை கூர்ந்து எங்களை குற்றம் மட்டுமே சாடிக்கொண்டு எங்களை வெறுக்காதீர்கள். நன்றி.